மாலை வணக்கம் மக்களே. ஒரு சூப்பரான ஈவினிங் டைமில் நம்ம வந்திருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஊர் தாங்க அந்தியூர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் அந்தியூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோவிலுங்க. பத்ரகாளி அம்மன் கோவில். அந்தியூரை சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. இப்போது கும்பாபிஷேகம் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. இன்றைக்கி எதுக்காக நம்ம அந்தியூர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடமும் இங்கே தாங்க. இதுதான் அந்தியூரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட். ரொம்ப ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருக்குங்க. அப்படியே வாங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகலாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. உள்ளே கடைகள் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மக்கள் உட்கார்றதுக்கான சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த இடம் தாங்க டைம் கீப்பர் ஆஃபீஸ் மாதிரி போட்டிருக்காங்க சின்னதாக. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க லாங் ரூட் வண்டிகளோட டைமிங்ஸ் எல்லாமே. இப்போ பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரு எஸ்சிடிசி வருது பார்த்தீங்களா. இந்த வண்டி அந்தியூர்லேருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி திருச்செந்தூர் போகக்கூடிய எஸ்சிடிசிங்க. இங்கேருந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அந்தியூர்லேருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, மேட்டூர், பவானி, மதுரை, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஒரு டீ சாப்பிட்ற கேப்பில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸும் வந்துருச்சுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தியூர்லேருந்து ஈரோடு வழியாக நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய ஒரு லாங் ரூட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இங்கே நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த வண்டி தாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த வண்டி தாங்க. அந்தியூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த ரூட்டில் தான் இந்த வண்டி ஆப்ரேட் ஆக போகுது. இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. வண்டி இப்போ தான் உள்ளே வருது. நம்ம அப்படியே எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டே போயிடலாங்க. அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓடக்கூடிய தொலைதூர பேருந்துகளில் இந்த வண்டியும் ஒரு வண்டிங்க. உள்ள நீட்டான ஒரு எல்இடி டிஸ்பிளேங்க. ஃப்ரண்ட் கேபின் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வியூவில் ட்ராவல் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் ஒன்றும் கிடையாதுங்க. வண்டியில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 6:30 மணிக்கு அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம இந்த ட்ராவலில் பார்க்க போகிறது வண்டியோட ரூட்டுங்க. அந்தியூர்லேருந்து எந்த ரூட் வழியாக நாகர்கோவில் ரீச் பண்ணுறோம், சிட்டி எந்தெந்த சிட்டிக்குள்ளெல்லாம் வண்டி உள்ளே போயிட்டு போகிறாங்க, வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது, எங்கெல்லாம் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, வண்டியோட ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக பார்க்கலாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேங்க. இந்த வண்டிக்கு ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்தியூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதா இருந்தால் டைம் வந்து 6:50ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வண்டியோட ஆக்சுவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கெலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடும். ஒருவேளை நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 6:15க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம், மறந்துடாதீங்க. அந்தியூர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊருங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிறதுக்கு ஒரு முக்கியமான வழித்தடம் இந்த வழியாக தான் போகுது. மைசூர் போகிறதுக்கு இந்த வழியாக நம்ம போகலாங்க. அதே மாதிரி குருநாதர் சுவாமி டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் 200 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த குதிரை சந்தை, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய மண்டே மார்க்கெட், அதே மாதிரி அந்தியூர் லேக் வாட்டர்ஃபால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்குங்க அந்தியூரை சுற்றி. அந்தியூர்லேருந்து 2 எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு வண்டி திருச்செந்தூருக்கும் இன்னொரு வண்டி திருப்பதிக்கும். திருப்பதி போகிற வண்டி கோயம்புத்தூர்லேருந்து அந்தியூர் வந்து அந்தியூர்லேருந்து திருப்பதி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்தியூர்லேருந்து சென்னைக்கு டிஎன்எஸ்டிசி ஒரு வண்டி இருக்குது. ராமேஸ்வரமுக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி இருக்குது. அதே மாதிரி மதுரைக்கும் டைமிங்ஸ்க்கு டிஎன்எஸ்டிசி வண்டி இருக்குங்க.
நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான பவானி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடுலேருந்து மேட்டூர் போகிற ரூட்டில் அமைஞ்சிருக்கிறது பவானி, ஒரு முக்கியமான ஊருங்க. இந்த ஊருக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. நிறைய டிக்கெட்ஸ் இந்த வண்டியில் ஏறுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அந்தியூர்லேருந்து பவானி வரதுக்கு கொஞ்சம் கூட்டம் ஏறியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியுதுங்க. இப்போ நிறைய பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பஸ் ஸ்டாண்டும் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லை புது பஸ் ஸ்டாண்ட் தெரியல. கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வண்டியோட ரூட் பார்க்கலாமா? அந்தியூரில் கிளம்புற வண்டி பவானி வந்துட்டு இங்கேருந்து ஈரோடுலேருந்து சோலார் பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஈரோடு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி கொடுமுடி, கரூர், திண்டுக்கல், மதுரை ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி, அதுக்கப்புறம் திருமங்கலம், திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட், அங்கேருந்து நாகர்கோவில் போகிறாங்க. இதுதான் இந்த வண்டியோட ரூட்டுங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சேலம் ஹைவேங்க. லெஃப்ட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகிறது, ரைட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறதுங்க. நம்ம இதிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ஈரோடு உள்ளே போகிறோங்க. கோயம்புத்தூர் டிவிஷன்லேயே அதிக கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு டிஎன்எஸ்டிசி வண்டினா அது இந்த வண்டி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 530 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோங்க. அந்தியூர், ஈரோடு, திருநெல்வேலி, நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு 530 கிலோமீட்டர் ட்ராவல் 12 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு நம்ம அந்தியூரில் கிளம்பியிருக்கோம். அடுத்த நாள் காலையில் 6 to 6:30க்குள்ளே நாகர்கோவில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க என்ன டைமுக்கு நம்ம நாகர்கோவில் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியோட ரூட்லாம் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வண்டியோட டிக்கெட் ஃபேர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்தியூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் 385 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா 418 ரூபா வருங்க. அந்தியூர்லேருந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம், ஈரோட்லேருந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுது. 6:30 மணிக்கு நம்ம அந்தியூரில் கிளம்பணும். 7:30 மணிக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஈரோடில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. சோலார்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே இந்த வண்டி போகுங்க. இருபது நிமிஷம் பிரேக் அப்புறம் 7:50க்கு நம்ம வண்டி ஈரோட்லேருந்து கிளம்புதுங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. இதுக்கப்புறம் சோலார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வந்து இந்த வண்டியோட டைம் பார்த்தீங்கன்னா 8:45ங்க. நீங்கள் ஈரோட்லேருந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணீங்க அப்படின்னா சோலார் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த வண்டியோட டைம் 8:45ங்க. பட் 7:50க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கு. எப்படி ஒரு 8:15 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடுவோங்க. சோலார் பஸ் ஸ்டாண்ட் ஈரோடு மக்களுக்கு தேவையா என்னன்றது சரியாக எனக்கு தெரியலைங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது. சவுத் சைடு போகிற பஸ்ஸெலாம் அங்கே தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மதுரை கடந்து போகிற வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக்கை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் முழுமையான செயல்பாட்டுக்கு இன்னும் வரலங்க. சோலார் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட பஸ் டைமிங் இதே மாதிரி தான் இருந்ததா இல்லை கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாங்களான்னு தெரியலங்க. அந்தியூர்லேருந்து 6:50 தான் போட்டிருந்தாங்க. பட் 6:30 மணிக்கெலாம் கிளம்பிருச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 7:50க்குலாம் கிளம்பிருச்சுங்க. பட் சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8:45 தான் டைம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டைமில் தான் ஆப்ரேட் பண்ணாங்களா இல்லை இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டைம் சேஞ்ச் ஆச்சான்றது நமக்கு சரியாக தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண நம்ம மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட டைமிங்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஈரோட்லேருந்து கரூர் போகிற ரூட்டில் அமைஞ்சிருக்கக்கூடியதாங்க இந்த சோலார் நியூ பஸ் ஸ்டாண்ட். பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸஸ் ஆப்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பஸ்ஸு உள்ளே போய் நிறுத்துவாங்க. எப்படியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15 தான் ஆகுது. இன்னொரு ½ அன் ஹவர் நம்ம டைம் இருக்குங்க. ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வரலாங்க. பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. நிறைய பஸ் ரேக் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை தாண்டி போகிற பஸ்ஸஸ் மட்டும் தான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸாக பார்க்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த லேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜென்ஸ் டாய்லெட் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது மக்கள் உட்காந்துக்கிறதுக்கான அந்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹோட்டல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தாங்க இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. டீ காஃபி சாப்பிட்றதுக்கு டீ கடையும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குன்னு தனியாகவும் பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன் டைமான 8:45க்கு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய வண்டிங்க. 7:45க்கு அங்கே கிளம்பின வண்டி இங்கே 8:45க்கு ரீச் ஆகிருக்குங்க. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆன் டைமுக்கு நம்ம கிளம்பின வண்டியில் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே ஃபுல் ஆகிடுச்சுங்க. நம்ம வண்டி மதுரை மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம்லாம் போயிட்டு தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால மதுரை டிக்கெட்ஸும் நிறைய ஏறியிருக்காங்க. இந்த வண்டிக்கு ஈரோடுலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் டிக்கெட் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாங்க. ஈரோடுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 352 ரூபா நார்மல் டிக்கெட். அதுவே நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 385 ரூபாங்க. ஈரோட்லேருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிஎன்எஸ்டிசி இந்த வண்டி மட்டும்தாங்க. அதே மாதிரி எஸ்சிடிசி ஒரு வண்டி இருக்குங்க. ஈரோட்லேருந்து நாகர்கோவில் வழியாக மார்த்தாண்டம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வண்டி 7:30 மணிக்கெல்லாம் ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுங்க. இப்போ நம்ம கொடுமுடி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி ஒரு முக்கியமான ஊர், ரொம்பவுமே ஃபேமஸான ஊருங்க. ஈரோடு மாவட்டத்திலேயே மஞ்சள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஊருனா அது கொடுமுடி தாங்க. கொடுமுடியில் பழமை வாய்ந்த பரிகார ஸ்தலமான மகுடேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு முக்கியமான கோவில்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடியில் தாங்க இருக்குது. ஈரோட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்ட்லேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட பிரேக் கிடச்சிருக்கோங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் 20 நிமிஷம், அதே மாதிரி சோலார் பஸ் ஸ்டாண்டில் 30 நிமிஷம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் பிரேக் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். நீங்கள் யாராவது நைட் டின்னர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வாங்கிடுங்க. அப்படி இல்லைனா சோலார் பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு தான். ஸோ டீ காஃபி வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. ஈரோட்லேருந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்ருங்க. இதுக்கப்புறம் பிரேக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு திண்டுக்கல் முன்னாடி தாங்க போடுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. நம்ம கரூரில் இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. கரூரில் இருக்கக்கூடிய பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாமல் பைபாஸ் வழியாக வந்து அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கேப்பில் 10:25க்கு நம்ம வண்டி கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுமே இப்போ தான் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்களுக்குமே பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குங்க. லெஃப்ட் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போகிறது, ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகிறது. நம்ம ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூர் சேலம் போகிற ரூட்டுங்க. கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டில் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி மதுரை வழியாக நாகர்கோவில் போகிறோங்க. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மதுரையிலேருந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் தான் தூங்கின மாதிரி இருந்ததுங்க. திண்டுக்கலுக்கு முன்னாடி ரெஸ்ட் பிரேக் போட்டிருந்தாங்க, பட் அங்கே எந்திரிக்கவே முடியல. நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது மதுரை ஆரப்பாளையம் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. கண்டக்டர் நான் நல்லா சவுண்டு கொடுத்தாரு, அதில் தாங்க எந்திரிச்சேன். 1 மணிக்கு நம்ம மதுரை ஆரப்பாளையம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை ஆரப்பாளையம் 4.25 மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு முன்னாடி பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அங்கே எப்படியும் ஒரு 15 மினிட்ஸாக பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 மணி நேரத்தில் நம்ம மதுரை ஆரப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. வண்டியோட ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடை பார்க்கலாங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க மதுரையோட சென்டரான கோரிப்பாளையம். ஒரு காலத்தில் செம சூப்பராக இருந்த இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலத்தினால சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் என்டர் ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. 4.5 மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கோங்க. பொதுவாக லாங் ரூட் வண்டிகள்லாம் நைட் டைமில் சிட்டிக்குள்ளே போகிறதையே அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிக்குள்ளேயும் போயிட்டு வர மாதிரி தாங்க தெரியுது. திண்டுக்கல் உள்ளே போனாங்களா என்னென்னு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி 2 பிளேஸையும் கவர் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் லாங் ரூட் போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை தவிர்த்துருவாங்க. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. இதுதாங்க மதுரையில் நாகர்கோவில் வண்டி நிற்கிற இடங்க. மதுரையில் ஒரு 4-5 பேர் இறங்கியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி. 1/4 மணி நேரம் பிரேக் அப்புறம் 1:30 மணிக்கு நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்புதுங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறது, டீ காஃபி சாப்பிட்றதுன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருந்தாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் காய்கறி மார்க்கெட், பழம் மார்க்கெட், பூ மார்க்கெட்லாம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் எப்போவுமே இருக்கும். இப்போவும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் சாப்பாட்டு கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த டைமு வந்தாலும் சுட சுட சாப்பிட்லாம் மதுரையில் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுங்க. மாட்டுத்தாவணிலேருந்து டே டைமில் போகக்கூடிய ரூட்டில் போகாமல் நைட் டைம் அப்படிங்கிறதுனால சிட்டிக்குள்ளே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார், திருப்பரங்குன்றம் இந்த வழியாக தான் நம்ம திருமங்கலம் ஜாயின் பண்ண போகிறோங்க. திருமங்கலமும் இந்த வண்டி உள்ளே போயிட்டு தாங்க போகும். ஈரோடுலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் வந்து இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய ட்ரெயின் தான். காலையில் போகிறது கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், நைட்டு போகிறது கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது போக 2 3 வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கேரளா சுற்றி நாகர்கோவில் போவாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம்ங்க. முதல் படை வீடான முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம்ங்க. சிட்டி உள்ளேருந்து வந்து இப்போ நம்ம கப்பலூர் பிரிட்ஜு கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து வர அந்த ரூட்டு தான் பைபாஸில் வர்றது. இப்போ நம்ம திருமங்கலம் ரீச் பண்ணியிருக்கோங்க. மதுரைக்கு அடுத்து திருமங்கலம் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 2:05 ஆகுதுங்க. நைட் டைமில் சவுத் சைடு போகிற எல்லா வண்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரப்பாளையம்லேருந்து திருமங்கலத்துக்கு நைட் டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குங்க. ஸோ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக திருமங்கலம் வந்துட்டு இங்கேருந்து சவுத் சைடு போக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் வந்து தான் போவாங்க. ஈரோட்லேருந்து வந்த ஒரு 4-5 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த சீட்டுமே இப்போ திருமங்கலத்தில் ஃபுல் ஆகிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த திருமங்கலம் டு ஆரப்பாளையம் ரூட்டு தாங்க. நீங்கள் என்ன டைமுக்கு வந்தாலும் உங்களுக்கு பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குங்க. நைட் டைமில் ஒரு ½ ஹவருக்கு ஒரு பஸ் தான் இருக்கும். டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி கிளம்புங்க. வண்டியோட ஸ்பீட் வேறு லெவலுங்க. சிட்டியை தாண்டினதும் 70லேருந்து 75 வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்டு வராருங்க. ஈரோட்லேருந்து கரூர் வரைக்கும் இருந்த அந்த ரூட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 வரைக்கும் வண்டி சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ நம்ம திருநெல்வேலியை ரீச் பண்ணியாச்சுங்க. மதுரை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ரீச் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 4:35 ஆகுது. 8:45 நைட்டு 8:45க்கு நம்ம ஈரோட்லேருந்து கிளம்பணும். அடுத்த நாள் காலையில் 4:35க்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் 4:45க்கு நம்ம வண்டி திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புதுங்க. திருநெல்வேலி டு நாகர்கோவில் இந்த வண்டி வந்து 1-to-1 தாங்க. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி போயிட்டு வந்திருக்கோம். அப்படி போகாமல் வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ½ hour சேவ் ஆகிருக்குங்க. நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்களில் 70% வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இறங்கிட்டாங்க. திருநெல்வேலியில் அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் ஒன்றும் ஏறலைங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி போகுது பாருங்களேன். ஐ திங்க் அது திருவனந்தபுரம் போகிற வண்டிங்க. சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டியை நம்ம இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் இந்த வண்டியை பார்த்தேங்க. இப்போ நம்ம காவல் கிணறு ரீச் பண்ணியிருக்கோங்க. காவல் கிணறு கீழே தான் போயிட்டுருக்கோம், மேலே பாலத்தில் போல். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகிற வண்டிங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகிறது, சுசீந்திரம் கன்னியாகுமரி போகிறது. நம்ம ரைட்டில் கட் பண்ணி ஆரல்வாய்மொழி தோவாளை வழியாக நாகர்கோவில் போகிறோங்க. இந்த இடத்துல தாங்க ரைட்டில் கட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகிறது. நம்ம இப்போ ரைட்டில் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆரல்வாய்மொழி தோவாளை வழியாக நாகர்கோவில் போகிறோங்க. பைபாஸில் போலங்க இந்த வண்டி.
ஆரல் வாய்மொழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இசக்கி அம்மன் டெம்பிளுங்க. இந்த ரோட்டில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கிற கோயிலுங்க. ஆரல் வாய்மொழியை சுற்றி நிறைய காற்றாலைகள் இருக்கும். காற்றாலைகளின் பிறப்பிடமே ஆரல் வாய்மொழி தாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தோவாலைங்க. தமிழ்நாட்டில் மலர் சந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோவாலை தாங்க. மார்னிங் டைமில் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். இப்போ நம்ம நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே கனெக்ட் பண்ணுற ரோடை வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. நமக்கு சைடில் வர அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு. நம்ம ஆரல் வாய்மொழி தோவாலை வழியாக வந்து நாகர்கோவில் ரோடை ஜாயின் பண்ணியாச்சுங்க. நாகர்கோவில் ஒழுகுனேசேரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால டேரெக்டாக போகாமல் ரைட்டில் கட் பண்ணி இந்த பைபாஸ் ரோட்டில் தான் போக போகிறோம். இதில் போய் தான் நம்ம நாகர்கோவில் டவுனுக்குள்ளே ஜாயின் பண்ண போகிறோங்க. வடசேரி பஸ் ஸ்டாண்டு தான் நமக்கு லாஸ்ட் பாயிண்ட். இந்த வழியாக போய் தான் நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோங்க. செம்ம வியூங்க மார்னிங் டைமில். அந்தியூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் நம்ம வண்டியில் ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வண்டியோட ஸ்பீட், அவங்களோட டைமிங், அவங்க கொடுத்த ரெஸ்ட் பிரேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ட்ராவல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வண்டி இந்த வண்டி தாங்க. திருப்பூர்லேருந்து திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வண்டி. அதுலேயுமே ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோங்க. நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஆகுதுங்க. 6:30 மணிக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு அந்தியூரில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6:10க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம் ட்ராவலுங்க. இதில் நமக்கு பிரேக் டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க. ஈரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 20 நிமிஷம், சோலார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 30 நிமிஷம், அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு 1/4 மணி நேரம், அப்படி இப்படின்னு பிரேக் டைமே நமக்கு ஒரு 1 ஹவரில் போயிடுச்சுங்க. நம்ம கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.